Hi everyone, I'm Jadu. இன்றைக்கி வந்து நம்ம BMICHல நடக்கிற மோட்டர் ஷோக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த மோட்டர் ஷோவில் வந்து இப்போ ஸ்ரீலங்காவுக்கு ரீசெண்டாக வந்து எல்லா வெஹிக்கிளையும் வந்து இந்த மோட்டர் ஷோவில் வச்சுருக்காங்க. ஸோ என்னென்ன வெஹிக்கிள் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் லெட்ஸ் டேக் a look out with price tag. Let's go. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு டொயோட்டா வெஹிக்கிள்ஸ் தான் வச்சுருக்கிறாங்க. இங்கே வந்து இருக்கிற அவ்வளவுமே வந்து டொயோட்டா பிராண்ட் நியூ வெஹிக்கிள்ஸ், இங்கே இருக்கிற வந்து டொயோட்டா ரீகண்டிஷன்ஸ் வெஹிக்கிள்ஸ். ஸோ ரெண்டுக்குமே வந்து வாரண்ட்டி தராங்க. இது வந்து டொயோட்டா ஷுவர் சர்டிஃபைட் வித் வாரண்ட்டி 100,000 கிலோமீட்டர்ஸ் இதுக்கு வந்து வாரண்ட்டி இருக்குது. ரீகண்டிஷன் வெஹிக்கிள், அதாவது யூஸ்ட் வெஹிக்கிள்ஸ் தான். இங்கே வந்து இருக்குது அப்படி வந்து டொயோட்டா பிராண்ட் நியூ வெஹிக்கிள்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டொயோட்டா ஹைலாக்ஸ் GR கிரேட். இது வந்து 2024 மாடல், ஐ திங்க் 2024-2025 புதுசாக வந்து டொயோட்டா GR. இது வந்து டொயோட்டா ரைஸ் வந்து போகுது 11.9 million. ஓகே, டொயோட்டா ஆக்டிவ் வந்து 16.9 million, 1.5 கோடி அப்பு. அப்படிங்கிற வந்து டொயோட்டா ரஷ் 16.9, கிட்டத்தட்ட 170. ஓகே, பரவாயில்ல. அப்படிங்கிற வந்து பட்ஜெட்டுக்குரிய வெஹிக்கிள் வந்து இப்போதைக்கு இருக்கிறது இது மட்டும்தான், டொயோட்டா வீகோ. அண்ட் இங்கே இருக்கிற டொயோட்டா வெஹிக்கிள் எல்லாமே வந்து மேட் பை இந்தோனேஷியா அண்ட் மேட் பை தாய்லாந்து அண்ட் இந்தோனேஷியா. வீகோ வந்து இந்தோனேஷியா தான். இந்தோனேஷியாவில் இருக்கிற டொயோட்டா பிளான்ட்லாம் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் ஒரு லுக் ஒன்று பார்ப்போம். ஸோ பட்ஜெட்டில் இருக்கிறதால லெட்ஸ் ஹேவ் அ லுக். நாட் மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டேரிங் சிஸ்டம் இதில் வந்து இல்லை, பட் டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே, ஆண்ட்ராய்ட் பேனல், ஐ திங்க் லெனோவா தந்துருக்குறாங்க. ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ், சேம் ஆஸ் டொயோட்டா விட்ஸோட அதே இன்ஜின் தான் இருக்குது, 1KR என்ஜின். பரவாயில்ல, வண்டி நல்லா தான் இருக்குது. பட்ஜெட்டுக்குரிய வெஹிக்கிள்னு சொன்னால் இப்போதைக்கு இருக்கிறது இது மட்டும்தான், 8.65 million. ஸோ இங்கே வந்து யாரிஸ் கிராஸ் ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இதில் வந்து ஹைப்ரிட் இருக்கிறதும் இருக்குது, ஹைப்ரிட் நான் ஹைப்ரிட் மாடலும் இருக்குது. ஸோ லெட்ஸ் டேக் அ லுக் இன்சைட். ஓகே, it's a multi-function steering system, electronic power steering, hybrid mode online இருக்கு. keynote detected, charge power. Okay, engine race அது தெரிய மாட்டேங்குது, பட் 20 million. fine. அப்படிங்கிற வந்து சொன்னால் டொயோட்டா யாரிஸ், இது வந்து யாரிஸ் க்ராஸ், இது வந்து டொயோட்டா யாரிஸ். ஸோ அது வந்து கொஞ்சம் SUV மாடல். யாரிஸ் க்ராஸ் வந்துட்டு கொஞ்சம் உயரமாக இருக்கும். இது வந்து யாரிஸ் கிட்டத்தட்ட இது வந்து விட்ஸ், சேம் ஆஸ் விட்ஸ்டு அதே கம்ஃபர்டபுள், சேம் ஆஸ் அண்ட் விட்ஸ். பட் இன்ஜின் என்ன மாதிரின்னு தெரியல. Let's have a look on it. Also same as 1KR engine, Toyota விட்ஸோட அதே இன்ஜின் தான் இதில் இருக்குது, 3 cylinder. விட்ஸ் தான், விட்ஸோட அடுத்த பேரை மாற்றி கொஞ்சம் யாரிஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. சேம் ஆஸ் விட்ஸ். மிக ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கீழே रीकंडीशन प्राइस लेना सेना එතකොට रीकंडीशन කියන්නේ ජපානයෙන් පාවිච්චි කරපු වාහනයක්ද ජපානයේ යූස් කරපු එක. එතකොට එක කිලෝමීටර එක අනුව එහෙම ප්‍රයිසස් සාමාන්‍යයෙන් අපි කියන්නේ 30,000 වගේ අඩු ප්‍රයිස් ඒක ඇතුළේ තියෙන කිලෝමීටර රේන්ජ් එක. இது வந்து கிட்டத்தட்ட 30,000 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கிற வெஹிக்கிள் தான். ஜப்பானில் ரன் ஆகின வெஹிக்கிள், மேட் பை ஜப்பான். இந்த வெஹிக்கிளை தான் நீங்கள் கொண்டு வராங்க. டொயோட்டா ஷுவரில் வந்து இவங்க 100,000 கிலோமீட்டருக்கு வந்து வாரண்டி பண்ணி தராங்க. அண்ட் 2 and 3 years, 2 to 3 years, so 100,000 kilometers warranty, Toyota warranty.
இங்கே வந்து டொயோட்டா பேஸோ, இங்கே டொயோட்டா கொரோலா அண்ட் டொயோட்டா ரூமி. இதில் வந்து அப்டேட்டு நான் கீழே லிங்கில் போடுறேன், ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹியர் ஐ ஹாவ் மை டொயோட்டா ஃபேமிலி. மலித் ஐயா, மகேஷ், சாமிக் ஐயா, சமத் ஐயா. இவர் வந்து மகரகம டொயோட்டாவோட அட்வைசர் ஜிமான் ஐயா. ओके सो දැන් අපි ටොයටා එකේ එනවනේ අපේ මේ දැන් බ්‍රෑන්ඩ් නිව් වෙහිකල්ස් ගෙන්නනවනේ. ඒතකොට බ්‍රෑන්ඩ් නිව් වෙහිකල්ස් එකේ අපි ප්‍රී ඕඩර් කරලා ගන්නවා නම් දැන් අපි ප්‍රියස් ලෑන්ඩ් ක්‍රූසර් එකම ප්‍රී ඕඩර් කරලා දැන් ගන්න ඕනේ. එතකොට ප්‍රී ඕඩර් කරලා කොච්චර කාලයකින් වාහනයක් එනවද? මාස 3ක්. 3 months. So okay, then let's have a look. Toyota okay, but உள்ளுக்குள்ள வந்து என்ன இருக்குன்னு சொல்லி ஒரு லுக்கையும் பார்த்துருவோம். லெட்ஸ் கோ. ஓகே, இப்போ வந்து நம்ம இன்சைடில் இருக்கிறோம், உள்ளுக்குள்ளே வந்திருக்கிறோம். அப்படி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இது வந்து பெரோடா, த மலேசியன் வெஹிக்கிள்ஸ். பெரோடாவில் வந்து பெஸான்ற ஒரு மாடலும் இருக்குது, அங்கே வந்து இன்னொரு மாடலும் இருக்குது. ஸோ அதையும் பார்ப்போம் என்ன மாடல். பெரோடுவா அவுருஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மாடலும் இருக்குது. ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தோம்னு சொன்னால் 16.75 million. ஸோ அப்படி இங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் டிஎஃப்எஸ்கே, அதாவது டாங்ஃபெங் சொக்கோன், சைனீஸ் கம்பெனி தான். அந்த ஒரு கம்பெனியில் வந்து பிஓஎக்ஸ் எலக்ட்ரிக் கார் இருக்குது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி இவி கார் தான். ஸோ இதில் இவி ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்ப்போம். 49.5 kilowatts, கிட்டத்தட்ட 50 kilowatts பேட்டரி. எஸ்டிமேட்டட் ரேஞ்ச் 430 கிலோமீட்டர். ஃபுல் சார்ஜில் வந்து 430 கிலோமீட்டர் இந்த கார் வந்து ட்ரைவ் பண்ணலாம். நிறைய பேர் இருக்கிறாங்க, ஸோ நம்ம அங்கே போயிட்டு வந்து பார்ப்போம். வெல்கம் டு த ஆட்டோமொபைல் வேர்ல்ட். இது வந்து ஓலாண்ட் ஆட்டோமொபைல்ஸ் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வெஹிக்கிள் இம்போர்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணுற ஒரு சேல்ஸ் தான் இது. டிஃபெண்டர் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் லோட்டஸ், இது வந்து இப்போ புதுசாக வந்த ஒரு கார். இது வந்து ஒரு சைனீஸ் பிராண்ட். செரி வெஹிக்கிளோட ஒரு ப்ராடக்ட் தான் இது. செரி கம்பெனியோட ஒரு ப்ராடக்ட் தான் இது. வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி எலக்ட்ரிக் வெஹிக்கிள், மேட் பை சைனா. லுக் வந்து ஃபுல் அமேசிங்காக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு லம்போகினி லுக்லேயே வந்துருக்கு. இதுக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சைட் மிரரே இல்லை. சைட் மிரருக்கு பதிலாக வந்து ஒரு கேமரா தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒரு கேமரா வியூ வந்து சைடில் இருக்கிற ஒரு டிஸ்பிளே, சைடில் ஒரு டிஸ்பிளே பேனல் ஒன்று இருக்குது. அந்த டிஸ்பிளே பேனலில் தான் வந்து இதில் சைட் வியூ வந்து வரும். ஸோ வீல் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்தளவு வீல் பேஸ் இருக்குது. ஸோ ஹவு மெனி இன்ச்சஸ்? 23 inches rim. Wow, nice. ஸோ ரியர் வியூவும் பார்த்தோம்னு சொன்னால் ரியர் வியூவும் ஒரு பெஸ்ட்டான ஒரு வியூ இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லி எல்இடி பேனல் வந்து கொடுத்துருக்குறாங்க. பிரேக் லைட்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி எல்இடி தான். ஸோ இவங்ககிட்டையும் இருக்குது வந்து டொயோட்டா ரைஸ் அண்ட் இங்கே வந்து கியா பிராண்ட், மெர்சிடிஸ் பென்ஸ் IQS. இங்கே வந்து டொயோட்டா லேண்ட் க்ரூசர் 250. ஐ திங்க் வெஹிக்கிள் லொக்குன்னு நினைக்கிறேன், லொக். ஸோ அப்படியே வந்து டொயோட்டா ஹைலாக்ஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாடல்ஸ் தான், ஏற்கனவே இருக்கிற மாடல்ஸ் தான். புது மாடல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஃபோர்ட் ரேஞ்சர் இருக்குது. செம்மையாக இருக்குது. இதுவும் வந்து வெஹிக்கிள் எல்லா வெஹிக்கிளையும் லொக் பண்ணி வச்சுருக்காங்கடா. ஸோ அப்படி இங்கே வந்து டிமோ வந்து டாட்டாவில் எல்லா காரையும் வந்து இப்போதைக்கு டிமோ தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து டியாகோ இவி, டிமோவில் இருக்கிற ஒரு இவி கார் வந்து இதுதான்.
லோ ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 9.1 மில்லியன் 91 லட்சம். பரவாயில்ல, 91 லட்சத்துக்கு நம்மளோட நார்மல் பட்ஜெட்டே எப்படி பார்த்தாலும் ஒரு கோடிக்குள்ளே தான் இப்போதைக்கு இருக்கிற பட்ஜெட்டில் வெஹிக்கிள் எல்லாமே நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். அப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சேம் இன்டர்னல் கம்பக்ஷன் இன்ஜின்லேயும் வந்து டாட்டாவில் வெஹிக்கிள் இருக்குது. இது வந்து 1.2 லிட்டர் இன்ஜின் ஐ திங்க். த சேம் கார் CURV கர்வ். ஓகே, இதில் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து 1.2 லிட்டர் டர்போ சார்ஜ் இன்ஜின், 17 inch alloy wheel, 6 airbags, சேஃப்டி பிரச்சனை இல்லை. ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 13 மில்லியன், கிட்டத்தட்ட 1,32 லட்சம். அப்படி அங்கால பார்ப்போம் என்னென்ன வெஹிக்கிள்ஸ் இருக்குன்னு. ஸோ இதுவும் டாட்டாவோட ஒரு கார் தான், புஞ்ச். சேம் இன்டர்னல் கம்பக்ஷன் இன்ஜின், 1.2 லிட்டர் இன்ஜின் இருக்குது. ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னு சொன்னால் 11.1 மில்லியன், அதாவது 1,11 லட்சம். ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெய்ஜிங் இட்ஸ் ஆல்சோ சைனீஸ் கம்பெனி. பைக்கு BAIC வந்து அந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான் வந்து பெய்ஜிங் காரை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இட்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஸோ அப்படி இங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் டொயோட்டா க்ராஸ், டொயோட்டா லேண்ட் க்ரூஷர் 250, ஃபோர்ட் ராப்டர். இட்ஸ் ஆல்சோ க்ளோஸ்ட். பின்னால் ஒரு ஃபோர்ட் ராப்டர் இருந்து, அதை பார்ப்போம். இது வந்து JMC, கிட்டத்தட்ட டொயோட்டா ஹைலக்ஸ் மாதிரியே இந்த காரை வந்து கேப்பை வந்து அடிச்சிருக்கிறாங்க. JMC இட்ஸ் அ சைனீஸ் பிராண்ட், சைனீஸ் கம்பெனி. JMC ஆல்சோ சைனீஸ் கம்பெனி. JMC விகாஸ் ப்ரோ. இது வந்து DFSK டாங்ஃபெங் சவுகான் கம்பெனியில் வந்து கார் தான். இன்டர்னல் கம்பக்ஷன் இன்ஜின் இருக்குது. මේක ඉන්ටර්නල් කම්බක්ෂන් එන්ජින් විතරයිද නැත්නම් හයිබ්‍රිඩ් එකක් තියෙනවද? hybrid නේද කම්බක්ෂන් එන්ජින් විතරයි. ඉන්ටර්නල් එන්ජින් විතරයි. දැනට තියෙන එන්ජින් විතරයි. එන්ජින් විතරයි. හරි. you will see later on generally plug-in hybrid එක. මේ DFSK එකේ තියෙනවද තනි ඉලෙක්ට්‍රික් වෙහිකල්ස් එහෙම? electric vehicle එකක් අවිල්ලා තියෙනවා Donfeng. දැනට බොක්ස් තියෙනවනේ. නෑ ඒක එන්නන්නේ අපේ ගෙන්නනවා Ceres 3 කියලා එකක්. 5 seater එකක් crossover එකක් ගෙන්නනවා. Okay. ඒක වාට EV එක පැත්තට බලාගන්න. බලන්න පුළුවන්. right, thank you bro. let's go. wow, Ford Raptor. இதையும் ஒரு உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். உள்ளுக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னால் ஃபுல் லக்ஸரியஸ் லுக்கில் இருக்குது. நைஸ் சரி, ஏறி பார்த்துருவோமே. ஃபுல் கம்ஃபர்டபுளாக இருக்குது வண்டி, செம்மையாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்பிளே, 4-wheel drive, 2-wheel drive. இன்டீரியர் வந்து பெஸ்ட், செம்மையாக இருக்குது. ஃபோர்டு சொல்லி வேலை இல்லை. ரைட், அடுத்தது பார்ப்போம். அப்படியே வந்து இதில் ஃப்ரண்ட்டையும் காட்டியிருக்கு. செம்மையாக இருக்குது ராப்டர், மெயினே பெஸ்ட். சாரி. ஸோ இது வந்து ஃபோர்ட் ரேஞ்சர் ராப்டர், ரெண்டு மாடலும் இருக்குது. இது வந்து ஃபோர்ட் ரேஞ்சர், அது வந்து ஃபோர்ட் ராப்டர். ஃபோர்ட் மஸ்டாங் EV, ஃபுல் அண்ட் ஃபுல் EV, பெஸ்ட்டாக இருக்குது. நைஸ் வியூ, செம்மையாக இருக்குல்ல. பட் வாங்க போனால் தான் இந்த காரை வந்து இதில் வந்து இவ்வளோ தான் இருக்குது. லெட்ஸ் டேக் லுக் ஆஃப் சுசுக்கியில் வந்து ஒரு கார் வந்துருக்கு. இப்போ கூடுதலாக சேல்ஸ் போய்கிட்டு இருக்கு அந்த கார் தான். நிசான் மேக்னைட்டும் இருக்குது. நிசான் மேக்னைட் வந்து நிறைய பேர் இப்போ ப்ரீ ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் நிசான் மேக்னைட் இப்போதைக்கு இருக்கிற இதில் வந்து ஒரு பட்ஜெட்டான கார்னு சொன்னால் நிசான் மேக்னைட் வந்து ஓகேவாக இருக்கும். அதையும் பார்த்துருவோம். இந்த சைட் போயில போல் இருக்குது. சுசுகி ஃப்ராங்ஸ்
இது இப்போதைக்கு நம்ம இந்த காரை வந்து ரிவ்யூ பண்ணிடலாம். அது இதில் டீட்டெயில்ஸை நான் அப்புறம் யூடியூப்பில் தனியாக போட்டு பாருங்கள். இங்கெல்லாம் வந்து நிசான் மேக்னைட். இந்த காரை வந்து பர்சனலாக நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க நிசான் மேக்னைட்டை வந்து ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் ப்ரௌசர் எடுத்துகிட்டு வரேன் வெயிட். ஸோ இதுதான் வந்து நிசான் மேக்னைட் தெரியுது ஓகேவா? ஸோ நிசான் மேக்னைட் இது வந்து இந்தியன் மேட் இன் இந்தியா, சென்னை. இதில் வந்து மூணு மாடல்ஸ் இருக்குது. வந்து என்கனெக்டா, அசென்டா, டெக்னா ப்ளஸ். இது வந்து மூணு பிராண்ட் இருக்குது. இதில் வந்து 4 பிராண்ட் இருக்குது. டெக்னா ப்ளஸ்லேயே வந்து 2 பிராண்ட் இருக்குது. நார்மல் வந்து என்கனெக்டா, அசென்டா. நார்மலாக வந்து அசென்டாவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7.8 இதில் வந்து எழுதி வச்சுருக்காங்க. அசென்டா வந்து 7.8 மில்லியன், டெக்னா ப்ளஸ் வந்து 8.9 மில்லியன், என்கனெக்டா வந்து 9.5, டெக்னா ப்ளஸ் இன்னொரு மாடலும் இருக்குது 9.95. இந்த 4 மாடலுக்குமே என்ன வித்தியாசம்னு பார்த்தோம்னு சொன்னால் CVT கியர்பாக்ஸ், ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர்பாக்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மல் என்ஜின், நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின் அண்ட் டர்போ சார்ஜ் என்ஜின். இருக்கிற மெயினான ஒரு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனால தான் இந்த டிஃப்ரெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது. ஸோ இதிலேயே வந்து இதில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. நார்மல் அசென்டா வந்து 1 லிட்டர் பெட்ரோல் என்ஜின் அண்ட் ஈஸி ஷிஃப்ட் மீன் ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். Likely Suzuki Celerio, the same transmission. Next 1 liter petrol engine, the same transmission. Enconnecta is 1 liter turbocharged petrol engine and CVT. இது ரெண்டுமே வந்து CVT டிரான்ஸ்மிஷன்ன்றதெல்லாம் வந்து விலை கொஞ்சம் அதிகம். ஸோ CVTக்கும் AMTக்கும் இடையில் வித்தியாசம் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் AMT டிரான்ஸ்மிஷன் கியர் சேஞ்ச் ஆகும்போது ஒரு சின்ன ஒரு ஜர்க் கொண்டு வரும். எப்படி கியர் சேஞ்ச் ஆகும்டா 1 2 3 4 அப்படி தான் வந்து AMT வந்து கியர் சேஞ்ச் ஆகும்போது. CVT வந்து அப்படி இல்லை. CVT வந்து 1 2 3 4 அப்படியே வந்து மாறிக்கிட்டு வரும். சிம்பிளி எக்ஸ்பிளைன், லெட்ஸ் கோ. ஸோ இன்டீரியர் பார்த்தோம்னு சொன்னால் இன்டீரியரும் வந்து பெஸ்ட்டாக இருக்குது, நல்லா தான் இருக்குது, குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ப்ரௌன் கலர், ப்ரௌன் அண்ட் பிளாக் இன்டீரியர் வந்துருக்கு இந்த காருக்கு. ஹாய், சேம் as அதர் கார்ஸ். டிஸ்பிளே நார்மலாக, அதாவது பெரிய லக்ஸரியஸ்ன்ற அளவுக்கு இல்லை, ஓவர் லோ குவாலிட்டி அப்படின்றதுக்கும் இல்லை, நல்லா இருக்குது. ஸோ இந்த கார் வந்து நீங்கள் ப்ரீ ஆர்டர் போட்டுக்கலாம். 5 லட்சம் ரூபா காசு கொடுத்து ப்ரீ ஆர்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் 2 மாதத்தாலும் கூட கையில் வந்து கார் வந்து சேரும். அப்படியே இங்கால பார்த்தோம்னு சொன்னால் எனக்கு ஈவியோட வாடை அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஈவியோட வாடை வருது. லெட்ஸ் கோ. ஈவி என்ன இழுத்து எடுக்குது ஈவி. ஓகே, வெல்கம் டு த ஈவி வேர்ல்ட். JMEV இதுவும் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். 16.8 மில்லியன். ஸோ இதில் வந்து எலக்ட்ரிக் ரேஞ்ச் பார்த்தோம்னு சொன்னால் 530 கிலோமீட்டர் வந்து சிங்கிள் சார்ஜில் வந்து 530 கிலோமீட்டர் ஓடும். பட் பவர் லாஸ் எல்லாம் கழிச்சு ஒரு 500 அப்படின்னு சொல்லி வச்சுக்கொள்ளலாம். 63 kWh பேட்ரி. ஸோ அடுத்த கார் பார்ப்போம். சேர்ஸ் வந்து இட்ஸ் அண்ட் ஆல்சோ இதுவும் வந்து ஒரு சைனீஸ் பிராண்ட். பட் இதில் வந்து எலக்ட்ரிக் ரேஞ்ச் பார்த்தோம்னு சொன்னால் இதில் போட்டிருக்கு வந்து 408 கிலோமீட்டர் ஃபுல் தனி சிங்கிள் சார்ஜில் வந்து 408 கிலோமீட்டர் வந்து எலக்ட்ரிக் ரேஞ்ச், 50 kWh பேட்ரி. ஸோ இதில் வந்து 2 மாடல் இருக்குது, ப்ரீமியம் அண்ட் கம்ஃபர்ட். ப்ரீமியம் வந்து 13.95 மில்லியன், கம்ஃபர்ட் வந்து 12.95 மில்லியன். லெட்ஸ் டேக் அ லுக் இன்சைட். ஸோ உள்ளுக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னாலும் வந்து இன்டீரியர் வந்து செம்மையாக இருக்கும், உண்மையாக பெஸ்ட்டாக இருக்குது. கார் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ இட்ஸ் பார்க்கிங் பிரேக் இஸ் ஆக்டிவ். Open roof.
எல்லாமே வந்து சைனீஸ்லான் இருக்குது. வந்து நம்ம சைனா வேறையா படிக்கணும். இப்போ நம்ம எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் வேர்ல்டை மாறிக்கிட்டு இருக்கு. எலக்ட்ரிக்லேயே வந்து முதலாவது இடத்துல இருக்குது இப்போ வந்து சைனா வந்து டெக்னாலஜி வேறு லெவலில் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ வி நீட் டு லேர்ன் சைனீஸ். டக்குன்னு வந்து நம்ம சைனீஸ் வந்து லேர்ன் பண்ண வேண்டியதாக வரும். ஷெங். ஓகே, அடுத்த காரை பார்த்துட்டு வருவோம். இங்கே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இன்டர்னல் கம்பக்ஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வாடை கொஞ்சம் அடிக்குது. அதையும் பார்த்துட்டு வருவோம் என்ன வாடுன்னு சொல்லி. Here we have a Ferrari Spider 488. This is an Italiano girl. அப்படியே அங்கே பார்த்தோம்னு சொன்னால் Benz AMG GT63 Pro. இது வந்து F1 ரேஸில் வந்து சேஃப்டி காராக யூஸ் பண்ணுறவங்க இந்த கார். பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் V8 டர்போ சார்ஜ் என்ஜின் இருக்குது. அப்படியே அங்கால வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஜகுவார் F டைப். அது வந்து யூகே பிராண்ட். ஜகுவார் வந்து இப்போ பார்த்தோம்னு சொன்னால் யுனைடெட் கிங்டமில் ஒரு பிராண்ட் தான் ஒரு ஜகுவார். இது வந்து F டைப் கார். அப்படியே இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் பயோஷர் மோட்டோவன் வேகன் i7. அப்படிங்கிற டெஸ்லா. இவரை போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஆள் இவரை பார்ப்போம் யாருன்னு சொல்லி. இவரை நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. அப்புறமா காட்டுறேன், பிஸியாக இருக்காரு. ஹாய் அகில். ஹாய், நைஸ் டு மீட் யூ. Nice meeting you again. You again. Can you explain about this? Elada. சரி, இந்த வீடியோ கட் பண்ணி போடுவோம் பிறகு. ஓகே, ஸோ இந்த இந்த கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் IM6. இந்த கார் வந்து இந்த கார் வந்து IM6. இது வந்து இவால்யூஷன் மோட்டர்ஸ் தான் இதையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கூடுதலாக வந்து ஸ்ரீலங்காலே வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பொறுத்தளவில் வந்து இப்போ ப்ரௌன்ஸ், இவால்யூஷன் மோட்டர்ஸ் அண்ட் BYD. இதுக்குள்ளே BYDயை காணல. BYD நானும் தேடி பார்த்தேன். இதுக்குள்ளே வந்து BYDயை காணல. BYD இப்போ ஒரு சிக்கலில் BYD இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால் நாட் எ டெக்னிக்கல் இஷ்யூஸ். BYD வந்து கொஞ்சம் டேக்ஸ் பிரச்சனை ஒன்று இருக்குது. BYDயில் வெஹிக்கிள் இம்போர்ட் பண்ணுறதுல ஒரு பிரச்சனை. மற்றபடி டெக்னிக்கல் இஷ்யூ ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து Xpeng GX6. இந்த காரை பற்றின வீடியோ நான் போன வீடியோவில் போட்டிருக்கிறேன். இது வந்து அவெட்டார் 11. அங்கால ஒரு கார் இல்லை அந்த இருக்குது. அந்த வந்து ரிடராவை பற்றி நான் போன வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்துருவோம். எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வச்சுருக்காங்க. எலக்ட்ரிக் ஸ்கூட்டரையும் பார்த்துட்டு வந்துடுவோம் ஒரு லுக். நீங்கள் ப்ரௌசர் டைலிங் சீட்டா கரோ. நிறைய பிராண்ட் வந்துருக்கு. பரவாயில்ல, இதை பற்றின வீடியோ எல்லாத்தையும் நம்ம அப்புறமா அப்லோட் பண்ணுவோம். கட்பன்